பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. தந்தை மைந்தன் தூய ஆவியராகிய திருத்துவ கடவுளுக்கு துதியும் புகழ்ச்சியும் மாட்சியும் உரித்தாகுக. இத்தொழுகையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் இறைமக்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்று வருகின்றோம். சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் ஏறெடுப்போம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த பரிசுத்த தொழுகைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் விண்ணிலிருந்து வரும் ஞானம் குறித்த பொருளிலே முழு தொழுகையும் உம்முடைய நாமத்திலே நாங்கள் நடத்த இருக்கின்றோம். தொழுகையிலே பாடுகிற பாடல், படிக்கிற பாடம், ஜபிக்கிற நேரம், தியான நேரம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். உம்முடைய மெல்லிய சத்தத்தையும் திவ்ய பிரசன்னத்தையும் தொழுகையிலே உணர்ந்து கொள்ள அருள் தருகிறார். இவைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தொழுகைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக நாம் இணைந்து கீர்த்தனை 5 பாடும். கீர்த்தனை 5, தருணம் ஈதுன் காட்சி சார். கருணை ஆசன பிரதான சமூக சந்நிதாமே பரம உன்னதா சமூக சந்நிதாமே பரம உன்னதா அரசுர நரர் பணிந்து போற்றும் பரமநாயகானே பக்தர் தாயகா பரமநாயகானின் பக்தர் தாயகா உன்னதத்திருந்தன்னை ஆடு ஒரு பரம் பரான கருணை அம்பரா ஒரு பரம்பரா
கருணை அம்பரா அரிய வல்வினை தீர்ப்பதற்கும் ஆனதச்சகாவோ அநாதிரட்சகா வானரட்சகாவோ அநாதிரட்சகா அழகை நரகை அகற்றி முழுதும் அடிமை கொண்டவா என அருமை கண்டவா அடிமை கொண்டவா என அருமை கண்டவா தின்னம் தினம் நரக்கிறங்கும் இறங்கும் தேவபால தேயும் மானுவேலனே தேவபாலனேயும் மானுவேலனே தருணம் ஈதன் காட்சி சால அருளநாதியே திவ்ய சர்வநீதியே அருளநாதியே திவ்ய சர்வநீதியே. நாம் பாவத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாய் நம்மை தாழ்த்தி முழங்காற்படியிடுவோம். ஆண்டுடைய சமூகத்திலே இந்த பரிசுத்த தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கிற நாம் நம்மை ஆராய்ந்து கத்திடத்திலே ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே கடவுளுக்கு விரோதமாக நாம் செய்த அநேக தவறுகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நமக்கு உணர்த்தப்பட்டும் கூட அவைகளிலிருந்து நாம் விலகிப்போன அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அனுபவங்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் நடக்கத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுக்காமல் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போற அனுபவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்போம். ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறதுக்கு தயவுறுத்துகிற ஆண்டவர். எல்லா தவறையும் குறைகளையும் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க. பாவங்களை முழுமையை அறிக்கை செய்யுங்க. நம்முடைய ஆண்டவர் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூட பிரதான ஆசாரியராய் இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கின்றார். ஆகவே எல்லாரும் மன தாழ்மையா கத்திடத்திலே பாவங்களை சொல்லுங்க, குறைகளை தாழ்த்தி ஆண்டத்தில் ஒப்பு கொடுங்க, தவறுகளை உணர்ந்து ஆண்டத்திலே தாழ்த்தி கேளுங்க. இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் உணர்ந்து ஆண்டத்தில் பேசு, கர்த்தரோடு பேசு. பாவியாகவே வாரு, பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரேன் என்று தாழ்மையாய் பாடுவோமா? பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே, பாவக்கரை போமோயன் பாடாய் உன் பாட்டாலன்றி போவதில்லை அன்றே, பொல்லாத பாவியே நாம் போவதில்லை அன்றே, பொல்லாத பாவியே நாம் பாவியா
பாவியாகவே வாரே, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிறுத்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றத்திலையும் தந்துள்ளவராக. ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டுள்ளான நாம் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தரிடத்திலே தொழுது கொண்டிருக்கிற நாம் நன்றி ஜெபத்தை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை சுபத்திரமாக காத்து வந்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் காத்தார். இந்த புதிய மாதத்தின் இந்த 6வது நாளிலும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளாய் அவரிடத்திலே நாம் கூடி ஆராதிப்பதற்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடவுள் நம்மை நல்ல குடும்ப உறவோடு காத்து வருகிறார். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பெற்றோர், உடன் பிறந்தோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இன்னும் அவர்களுக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள், அவர்கள் மூலமாக நாம் பெற்று வருகிற நல்ல உறவும் நிறைவான வாழ்வும் ஆலோசனைகளும், இவைகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரிங்க. கடவுள் தந்த இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டில் உள்ள அநேக ஆசீர்வாதங்களுக்காக பல்வேறு அமைப்புகள், பல்வேறு ஆட்சிகள், இன்னும் ஆட்சியாளர்கள், பணியாளர்கள் என்று சொல்லி நிறைவோடு காத்து வந்திருக்கிறார். இவைகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற மீட்பை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்முடைய கரங்களிலே திருமறையை தந்திருக்கிறார். நாம் தொழுவதற்கு ஆலயத்தை தந்திருக்கிறார். நல்ல தொழுகை நடத்துவதற்கு திருப்பணி முறைகளையும் திருப்பணியாளர்களையும் தந்திருக்கிறார். இந்த அனைத்து நன்மைகளுக்காக இன்னும் ஆண்டுடைய நிறைவான ஆசீர்வாதங்களோடு நித்தியத்தில் அவரோடு வாழ்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு தந்திருக்கிறார். இவைகளுக்காக எல்லாரும் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரிடத்திலே நன்றி செலுத்தினா என்னாலுமே துதிப்பாய் என்று இணைந்து பாடுவோமா? என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். கர்த்தரிடத்திலே ஸ்தோத்திர பலி செலுத்தின நாம் சங்கீதக்காரன் தோத்திர ஜெபத்தை இணைந்து எடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடவுளுக்கு ஸ்தோத்திர பலி படைத்த நாம் ஆண்டவர் நமக்கு கற்பித்து தந்து ஜெபத்தை இணைந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமென். அமர்வோம்.
படிப்பதற்காக கொண்ட திருமறை பாடம் லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் தொடங்கி 24வது வசனம் முடிய படிக்க கேளுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் தொடங்கி 24வது வசனம் முடிய படிக்க கேளுங்கள். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளே நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியார் என்றார். பின்பு தமது சிஷ்யரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். படிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் எடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, நீர் தந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தொழுகைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்கிறோம். விண்ணிலிருந்து வரும் ஞானம் குறித்து ஆண்டவருடைய செய்தியின் வழியாய் இன்று நாங்கள் பொருளுள்ள ஆராதனை நடத்த உம்மிடத்திலே கூடி வந்திருக்கிறோம். உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் திருவுளம் பெற்ற ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதனை நிமித்தமாய் கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றும் ஆண்டவருடைய வார்த்தையில் அறிந்திருக்கிறோமே. இவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த நாளிலே எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணம் செய்கின்றோம். கடந்த ஒரு மாதம் முழுவதும் எங்களை பத்திரமாய் காத்தீர், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னொரு மாதத்திலே ஒரு புதிய ஓய்வு நாளில் ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடி கர்த்தருடைய சமூகத்திலே துதிக்கவும், திருமறையை படிக்கவும், ஜெபிக்கவும், தியானிக்கவும்
ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பை எண்ணி போற்றுகின்றோம். நல்ல கர்த்தாவே, இந்த உலகத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். உலகம் அனைத்தும் சமாதானம் இழந்திருக்கிறதை காண்கிறேன். கொடிய கொரோனா வைரஸ் நிமித்தமாய், பல்வேறு இயற்கை சீற்றத்தின் நிமித்தமாய் எங்கும் பல்விதமான தடைகளும், இயல்பான வாழ்வு முடங்கப்பட்ட நிலையிலும் துயரத்தோடும் பாரத்தோடும் மக்கள் வாழ்க்கையை நடத்துவதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீரப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று திருவுளம் பற்றினீரே. அவ்விதமாய் உலகம் அனைத்து மக்களுக்கும் சமாதானத்தை தார். எல்லா விதமான நோய் தொற்றிலிருந்தும், வறுமைகள், இயற்கை பேரிடர், இவைகளிலிருந்து எல்லாம் விடுவிக்க உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த உலகத்தின் பல்வேறு ஆட்சியாளர்களை தந்திருக்கிறேன். அவர்கள் வழியாகவும் எங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கடவுள் எங்களுக்கு வாக்கிப்படி தர ஜெபிக்கிறோம். மாவட்டம், மாநிலம், நாடு, உலகளவில் இருக்கின்ற அத்தனை ஆட்சியாளர்கள், இன்னும் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பணியாளர்கள் மூலமாக ஒரு நிறைவான ஆளுகையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்டிலே ஆண்டவர் பல்வேறு வளங்களை தந்திருக்கிறீர். வாழ்வுக்கான எல்லா விதமான ஆலோசனைகளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாட்டை நாங்கள் நேசித்து, நாட்டிலே உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து, மற்றவர்களுக்கு இடர் உண்டாக்காதபடி எங்களை சாட்சி உள்ள வாழ்க்கையில் வழிநடத்த அருள் தார். விண்ணிலிருந்து வருகின்ற ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அந்த ஞானத்தினாலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ளவும், பொல்லாப்பை விட்டு விலகி புத்தியோடு வாழவும் என் தேவன் இந்த நாட்டில் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அனைத்து வளங்களால் தொடர்ந்து நாடை காத்துக்கொள்ளுங்க. நாட்டில் எந்த விதமான தீமைகள் தொடர விடாதபடி பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற உலக திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாட்டுக்குள்ளே ஆண்டவருக்குள் நிறையோடு வாழ்வதற்காய் திருச்சபைகளை தந்திருக்கிறீர். உலகத்திலே பல்வேறு விதமான திருச்சபைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை காண்கிறீர். என் ஆண்டவர் தந்திருக்கிற திருச்சபை வழியா அத்தனை மக்களும் ரட்சிப்புக்குள் வர உம்முடைய நல்ல ஆலோசனையோடு சாட்சியோடு வாழ அருள் தரும்படியாய் இந்த திருச்சபைகளை பயன்படுத்துவீராக. எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை உடைய கருத்தில் கொடுக்கின்றோம். எங்கள் தென்னிந்திய திருச்சபைக்குள் இருக்கின்ற குறிப்பாக குமரி பேராயத்தை ஜெபிக்கின்றோம். என் தேவன் தென்னிந்திய திருச்சபை வழியாக வருகின்ற எல்லா திட்டங்களிலும் குமரி பேராயத்தினுடைய பல்வேறு காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அருள் தர ஜெபிக்கின்றோம். தந்திருக்கின்ற பேராயர், குருமார்கள், இன்னும் திருப்பணியாளர்கள், தந்திருக்கின்ற சபைக்குழு மக்கள், தந்திருக்கின்ற திருச்சபையினுடைய எல்லா விசுவாசிகள், சபைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லா பணியாளர்கள், அனைத்து மக்களையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவர் திருச்சபையை உம்முடைய நாம மகிமைக்காக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். பேராயத்துக்கு கீழாய் நல்ல ஆலோசனைகளை பெற்று கர்த்தருடைய வருகை மட்டும் அநேகரை உமக்கு ஆதாயப்படுத்துகிற சபையாய் தொடர்ந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, நீர் தந்திருக்கின்ற திருச்சபையின் ஒவ்வொரு மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்திருக்கின்ற விசுவாச வீட்டாருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிகள் இன்னும் உமிலே பலப்படவும், உமிலே இன்னும் விசுவாசம் கொள்ளவும், உமக்குள்ளே எல்லா சோதனைகளிலையும் கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிற உணர்விலே ஒப்புக் கொடுக்க அருள் தார். தந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களை தந்திருக்கிறீர். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகளை நினைக்கிறான் உதித்தார். அத்தனை வாலிபர்களையும் ஆண்டவர் நிறையான வாழ்க்கையில வாழ அருள் தாருங்கப்பா. அவருடைய முயற்சி ஆஸ்வதிங்க, அவருடைய உழைப்பை அங்கீகரிங்க. அவர்கள் வீரதீரமாய் பல்வேறு பணிகளை செய்வதற்கு கொடுத்திருக்கிற கல்வியை பயன்படுத்தவும், ஆக்கப்பூர்வமான திட்டங்களிலே வாலிபர்களை கருத்து நடத்தவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே என்ன சொன்னீர் அப்படி நடத்தும். தந்திருக்கின்ற குடும்பத்தின் ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர்களாய் குழந்தைகளாய் இருக்கிற அந்த பேரையும் கத்திருக்க நோக்கிப்பார். ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை, இன்னும் விடுதலையான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கும் தாருங்கப்பா.
பிள்ளைகள் இடறி போகிற அனுபவங்கள் குடும்பங்களிலே வராதபடியும் ஆண்டவர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளின் இடத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட சொல்லியிருக்கிறீரே, அப்படியே அந்த பிள்ளைகளை காத்துக்கொள். அவர்களுக்கு வேண்டிய கல்வி, வேண்டிய சுகம்பலம், வேண்டிய முன்னேற்றமான பாதைகளை, நிறையான வாழ்க்கையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அருள் தர ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து தந்திருக்கின்ற குடும்பங்களிலே பல்வேறு பணிகளை தந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு பணிகளையும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து அதன் வழியாய் தேவையான வருமானங்களை தந்திருக்கிறீர். அவர்கள் பல துறைகளிலே பணியாற்றுகிறார்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு துறையின் பணிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தனியார் நிறுவனங்களிலே, அரசு நிறுவனங்களிலே மற்றும் பல்வேறு உழைப்பில் இருக்கின்றார்கள். என்னென்ன உழைப்பில் ஈடுபட்டால் மருத்துவம் சார்ந்து, அதுபோல பொறியியல் சார்ந்து, கல்வி பணி சார்ந்து, இன்னும் நீதித்துறை சார்ந்து, நாட்டை சட்ட ஒழுங்கோடு பாதுகாத்து நெறிப்படுத்துகிற காவல்துறை, இராணுவத்துறை, ஏனைய பல்வேறு துறைகள், இன்னும் தொண்டு நிறுவனங்கள், சமூக பணியாளர்கள், ஆண்டவரே உழைத்துக் கொண்டிருக்கிற சிறிய தொழில்கள், பெரிய தொழில்கள், இன்னும் பன்னாட்டு நிறுவனங்கள் அனைத்தையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. தினசரி வேலை செய்கிற மக்கள் எங்கத்திற்கு நோக்கிப்பா. அவருடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானங்களை நிறைவை தடையில்லாமல் கிடைக்க அருள்தார். நல்ல கர்த்தாவே, கடினமாய் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அநேகர் உண்டு. பால் ரப்பர் மரத்திலே பால் வெட்டுகிற தொழில்கள், இன்னும் மரங்களில் ஏறி இறங்கி, கட்டிடங்களில் ஏறி இறங்கி பணியாற்றுவர்கள், வாகனத்தை ஓட்டி செல்வர்கள், தரை மார்க்கமாய், தண்ணீர் மார்க்கமாய், ஆகாய மார்க்கமாய் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், ஏனைய பல்வேறு உழைப்பில் ஈடுபட்டிருக்கிற மக்கள், வியாபாரம், விவசாயம், ஏனைய பல்வேறு உழைப்பில் இருக்கிற அத்தனை பேர் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் அநேகர் இந்தியாவின் பல மாநிலத்தில் இருக்கிறார்கள், இந்திய நாட்டுக்கு வெளிநாட்டில் இருக்கிறார்கள். நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன் அல்லவோ. அவ்விதமாய் ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களை பாதுகாத்து ஆண்டவருக்குள் விடுதலையோடு வாழ வைத்தார். ஏற்ற காலங்களிலே அவர்களை குடும்பங்களை கூட்டி சேர்த்து நன்றி செலுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருப்பணி சார்ந்து நடக்கின்ற எல்லா திட்டங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தந்திருக்கின்ற திருப்பணி செய்கிற எங்களுடைய சபை குழுவுக்காக ஜெபிக்கிறோம். செயலர், பொருளாளர், கணக்கர், எல்லா டிகேமார், அவருடைய வீட்டார், குடும்பத்தார் எல்லாரையும் ஆசிரியர் இணைந்து திருச்சபைகளை பல்வேறு திருப்பணிகளை செய்ய அருள்த்தார். அதுபோன்று அவர்களோடு இணைந்து கிளை சங்கத்தினுடைய செயலர்கள், கணக்கர்கள், கன்வீனர்கள், ஒவ்வொரு கிளை சங்கத்தின் ஊழியர்களை செய்கிற ஊழியக்காரர்கள், உறுப்பினர்கள், இன்னும் என்னுடைய வில்லேஜ் ஆண்டவர் சண்டே ஸ்கூல் ஊழியர்கள், இன்னும் என்னுடைய சபையில் நடக்கின்ற ஏனைய சிறுவர் பள்ளிகள், இவ்விதமான அனைத்தையும் உடைய கருத்தில் கொடுக்கின்றோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற கோயில் பிள்ளை, எலக்ட்ரீஷியன், கோயர் மாஸ்டர், தூய்மை பணியாளர், அரங்க காவலர், ஏனைய சபையின் வளர்ச்சிக்காய் ஒத்துழைத்து செயல்படுகிற அத்தனை பேரை இன்னும் போதகர்களாக, ஏனையவர்களாக சபைக்கு ஜபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, இணைந்திருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஜபிக்கிறோம். மிஷனரி ஊழியர்களை தந்திருக்கின்றீர், இன்னும் பல்வேறு பிரிவு ஊழியர்களை தந்திருக்கின்றீர். இவைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்ற மிஷனரிகள், ஊழியக்காரர்கள், அவர்களையும் குடும்பங்களையும் பயன்படுத்துகிறார்கள். ஆத்தும் ஆதரவுப்படி நடத்த அருள்தார். இதற்காக ஜபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற எல்லா குடும்பங்களையும் தனிநபரையும் ஆஸ்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே, தொடர்ந்து எங்கும் ஒரு அமைதியுள்ள வாழ்க்கையை தார். இந்த கொரோனா துன்பத்தின் நிமித்தம் இருக்கின்ற சோதனைகள், தடைகள் எல்லாம் மாற்றி தர ஜபிக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆங்காங்கே இருக்கின்ற இயற்கை சீற்றங்களையும் இவளை மாற்றி விடுதலை தர ஜபிக்கின்றோம். இன்னும் போர் பயங்கள் இருக்கிறது. போர் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாட்டுக்கு தரும்படியாய் அமைதி நிலவ ஆண்டவர்கள் தார். இன்னும் மதுபானத்துக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி அதனால் அநேகர் சரீரத்திலே பாதிக்கப்பட்டோம், அநேகர் பொருளாதாரத்திலே பின்னடைவு பெற்றும், குடும்பங்கள் சீர்குலைந்தும் இருக்கிற அநேகர் உண்டு. அவர்களையும் சீர்படுத்தி உம்முடைய ரட்சிப்புக்குள் விடுதலையின் வாழ்வுக்கு கொண்டு ஜபிக்கின்றோம். என அநேக காரியங்கள் கேட்க தவறி போனது உண்டு. அத்தனையும் உடைய பிள்ளைகள் கேட்கிற போது நிறைவாக கொடுத்து நடத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்திக்காகவும் உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். செய்தி கொடுக்கிற போதகரை கர்த்தர் பயன்படுத்தி ஆசீர்வதித்தார். துதி, கனம், மகிமை அனைத்தையும் அங்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து அருளுரையை கேட்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தையும் கேட்கிற எல்லாருடைய உள்ளத்தின் நினைவுகளும்
உமது சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் செய்தியின் பொருள் விண்ணிலிருந்து வரும் ஞானம். விண்ணிலிருந்து வரும் ஞானம். விஷ்டம் ஃப்ரம் எபவ். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விஷ்டம் ஃப்ரம் எபவ், விண்ணிலிருந்து வரும் ஞானம். ஒவ்வொரு கல்வி ஆண்டும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. காலங்கள் நமக்காக காத்திருப்பதில்லை. காலம் வேகமாய் சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கல்வியாண்டிலும் படிக்கிறோம், பட்டங்களை பெறுகின்றோம், அறிவை நாம் வளர்த்து கொள்ளுகின்றோம். ஆனால் இதைவிட சிறப்பாக கடவுள் தருகின்ற ஞானம் நம்முடைய வாழ்வுக்கு முக்கியமாய் அமைய வேண்டும், அமைகின்றது. அதை அனைவரும் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தருகின்றது ஞானம். படிக்கிறதுனால் கிடைக்கிறது அறிவு அல்லது புத்தி. இந்த இரண்டும் இணையும் போதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமை அடையும். அறிவு மட்டும் பெருகினால் வாழ்விலே ஒரு மனிதன் முழுமையை காண முடியாது. அறிவோடு கூட இறைவன் தருகின்ற ஞானமும் இணைந்தால் மனித வாழ்வு ஒரு முழுமையான வாழ்வாக அமையும். இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கும்போது படித்தவர்கள், அறிவாளிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய அடித்தளத்தை இழந்து நிற்கிறார்கள், தடம் புரண்டு போகின்றார்கள். காரணம் என்னவென்றால் இறைவன் தருகின்ற ஞானம் இல்லை என்கிறதுனாலே தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலே அமைக்கப்பட்டிருந்த ஒரு கல்வி சாலையிலே பொறிக்கப்பட்டிருந்த வாசகம் என்னவென்றால், கற்பதும் கற்பிப்பதும் காலாகாலமாய் தொடர்ந்தாலும் மனித வாழ்வில் உருவாகும் குறைகளை நீக்கி ஒரு முழுமையான உண்மை நிலையை கண்டடைய முடியவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. கற்பதும் கற்பிப்பதும் காலாகாலமாய் தொடர்ந்தாலும் மனித வாழ்வில் இருக்கிற குறைகள் நீங்கி ஒரு முழுமையான அனுபவத்தை காண முடியவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. மாணவன் சுமப்பதற்கு முடியாத புத்தக சுமைகளை சுமந்தாலும் மனப்பாடம் ஒன்றே கல்வியாக இருக்கின்றது. வாழ்வு சார்ந்த கல்வியை மாணவனுக்கு கொடுக்க முடியவில்லை. மனப்பாடம் மட்டுமே இன்றைக்கு கல்வியிலே அமைந்து விடுகிறது என்பதையும் நாம் உலகம் சார்ந்து படித்த மக்கள் சார்ந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் அறிவு வளர்கின்றது,
ஆளுமை வளரவில்லை. மனிதன் இந்த உலகத்திலே தன்னுடைய அறிவாற்றலினால் எப்படி வாழ வேண்டும் என்கிற மெய் அறிவு கிடைக்காததினால்தான் வாழ்விலே ஒரு முழுமையை பெற்றுக்கொள்ள முடியாதவனாய் காணப்படுகிறான். எனவேதான் ஒரு முழு மனிதனாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இறைஞானம் தேவை. அதைத்தான் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே ஞானி சொல்லுவார், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஆம், அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானத்தை கண்டடைய வேண்டும். அப்படி என்றால் திருமறை சொல்லுகின்றது, யோபுவின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை கண்டடைய வேண்டும் என்று ஞானி சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகத்தில் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவருக்கு பயப்படும் போது இறைவனால் நமக்கு ஞானம் கிடைக்கப்பெறுகிறது. அதை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனிதன் இறைவனுக்கு பயப்படும் போது அங்கே இறைவன் ஞானத்தை அந்த மனிதனுடைய வாழ்விலே தருகின்றார். புத்தகத்தை படிக்கிறதுனால் புத்தி அல்லது அறிவு பெறுகின்றது. இவை ரெண்டும் இணையும் போது மனித வாழ்வு செம்மையாய் அல்லது மெய் அறிவை பெற்று ஞானமுடையவனாய் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. எனவே இறைவன் நமக்கு தருகின்ற ஞானம் எத்தகைய உண்மைகளை நமக்கு தருகின்றது என்பதை குறித்து நாம் திருமறையிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய ஞானம் நமக்கு கிடைக்கும் போது நாம் இறைமக்களாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். இறைமக்கள் என்று சொல்லும்போது சமய சம்பிரதாயங்களை மட்டும் நிறைவேற்றுவதனால் இறைமக்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அதாவது அனைத்து நல்ல பண்புகளும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு மனிதன்தான் இறைமகன் அல்லது இறைவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் நீதியை விரும்புவதும் நீதியாய் வாழ்வதும் நீதியை செயல்படுத்துவதும் ஆகிய ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு மனிதன் வாழும்போது அந்த மனிதன் இறைவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். சாலமோன் இதைத்தான் ஆண்டவரிடத்திலே கேட்டார். சாலமோன் தன்னுடைய தந்தையாகிய தாவீதுக்கு பிற்பாடு அரசாட்சியிலே வந்தபோது இந்த ஞானத்தை தான் இறைவனிடத்திலே கேட்டார். இந்த உலகிலே நான் ஒரு பெரிய மன்னனாக அரசாட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். என்னுடைய தந்தையினுடைய ஸ்தானத்திலே நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய குடிமக்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாக இருக்கிறார்கள். இந்த மக்களை ஆளுகை செய்யக்கூடிய ஞானம் என்னிடத்தில் இல்லை. நான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன். எனவே நன்மை தீமை இன்னதென்று அறிந்து நீதியாய் இந்த மக்களை ஆளுகை செய்வதற்கு ஞானம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சாலமோன் கேட்கிறார். அதை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நாம் படிக்கும்போது அங்கே சொல்லப்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு ஆண்டவரிடத்தில் தன்னுடைய குடிமக்களை நீதியாய் உண்மையாய் ஆளுகை செய்வதற்குரிய மெய் அறிவாகிய ஞானம் தாரம் என்று கேட்டது ஆண்டவருடைய பார்வையிலே அது பிரியமாக இருந்தது. எனவேதான் சாலமோன் மன்னனை பார்த்து ஆண்டவர் மறுமொழியாக சொன்னார், நீ உன்னுடைய வாழ்விலே நீடிய ஆயுளை கேட்கவில்லை அல்லது நிறைவான செல்வத்தை கேட்கவில்லை
பகைவருடைய பிராணனை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டது எனக்கு பிரியமாய் இருந்தது. எனவே இந்த ஞானத்தோடு கூட நிறைந்த செல்வம், நீடிய ஆயுள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். உன்னுடைய நாட்களிலே உன்னை போல ஒரு அரசன் எழும்புகிறதும் இல்லை, உனக்கு பின் எழும்புகிறதும் இல்லை, உனக்கு முன் இருந்ததும் இல்லை என்கிற நிலையிலே உன்னை நான் ஞானத்தினால் நிறைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த ஞானத்தினால் தன்னுடைய ஆட்சியை சிறப்பாக நடத்தினார், மக்களை நீதியாய் ஆளுகை செய்தார் என்பதை திருமறையிலே நாம் படிக்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருமறையும் நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை என்னவென்றால், சங்கீதம் 15:1-2 ஆகிய வசனங்களிலே படிக்கும்போது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறவனே, மட்டுமல்லாமல் உண்மையும் உத்தமமாய் நடக்கிறவனே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்பான் என்று சொல்லப்படுகிறது. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். இந்த உலகம் பொய்மை நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொய்மை நிறைந்த உலகத்திலே நீதியையும் உத்தமத்தையும் உண்மையையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கிறார். இந்த உத்தமமும் உண்மையுமான வாழ்க்கை வாழ்வதற்கு இறைஞானம் நிச்சயமாக தேவை. அப்படி இறைஞானம் பெற்ற மக்கள் இந்த உலகத்திலே நீதியை நடப்பித்திருக்கிறார்கள், நீதியை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அமெரிக்கா தேசத்தில் ஆபிரகாம் லிங்கன் வழக்கறிஞராக அவர் பணி செய்யும் போது ஒரு கொலை வழக்கு ஒன்றில் குற்றவாளி, அவ்விதமான ஒரு குற்றம் செய்யாத மனிதன் குற்றவாளியாக அவன் வழக்கு மன்றத்திலே அவனை கொண்டு நிறுத்தினார்கள். இந்த மனிதன் உண்மையாகவே அந்த குற்றம் செய்யாதவன் என்கிற நிலையினை வழக்கறிஞரான ஆபிரகாம் லிங்கன் அறிந்தபோது இந்த மனிதனுக்காக வழக்காடி எப்படியாவது இவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதனுக்காக அவர் வழக்கு மன்றத்திலே வழக்காட ஆரம்பித்தார். இந்த குற்றவாளிக்கு எதிராக சாட்சி சொன்னவன் குறிப்பிட்ட ஒரு நாளிலே பௌர்ணமி தினத்தன்று இரவு 11 மணிக்கு இவன் இன்னொரு மனிதனை சுட்டான், அதை நான் நேரிலே பார்த்தேன் என்று சொல்லி அவனை குறித்து எதிராக சாட்சி சொன்னான். அந்த சாட்சி சொன்ன அவனுடைய நாள், நேரம் என்கிறதெல்லாம் இந்த ஆபிரகாம் லிங்கன் வழக்கு மன்றத்திலே அவர் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இந்த குற்றவாளியை குறித்து எதிராக சாட்சி சொன்ன நபர் அவர் குறிப்பிட்ட தேதி இரவு பௌர்ணமி நாள் அல்ல, அன்று முழுமையான இரவு நேரம். எனவே இரவிலே இந்த மனிதன் மற்றவனை சுட்டதை இவர் உண்மையாகவே பார்த்திருக்க முடியாது. அந்த நாள் பௌர்ணமி நாள் அல்ல என்பதை நாட்காட்டியை கொண்டு நிரூபித்து அவன் சொன்ன சாட்சி பொய் என்று அவர் விளக்கினார். மட்டுமல்ல, பிற்பாடு அந்த சாட்சி சொன்னவனே குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது குற்றவாளி விடுதலையானான். விடுதலையான குற்றவாளி தன்னுடைய தாயாரையும் அழைத்து கொண்டு இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய அலுவலகத்திலே சென்று அவருக்கு பணம் கொடுப்பதற்காக சென்றான். அப்போது ஆபிரகாம் லிங்கன், உன்னுடைய பணம் தேவையில்லை, நீ போகலாம் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டு
தன்னோடு உடன் இருந்த வழக்கறிஞரோடு சொன்னாராம், ஏழைகளிடத்தில் பணத்தை வாங்கி நாம் சாப்பிடுவதை விட பட்டினியாயிருப்பது மேலானது என்று சொன்னாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு பயந்த ஆபிரகாம் லிங்கன் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதனுக்காக வழக்காடி அதனால் எந்த கட்டணமும் வாங்காமல் அந்த மனிதனுக்கு ஒரு நீதி தீர்ப்பை கொடுத்தது இறைவனுடைய பார்வையிலே எவ்வளவு ஒரு அற்புதமான, இறைவனுடைய பார்வையிலே எவ்வளவு பிரியமான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கும்போது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இன்றும் ஆபிரகாம் லிங்கனை குறித்து பேசப்படுகிறது என்றால் அவருடைய உண்மையான நீதியான வாழ்க்கை நெறி இன்றும் அவர் பேசப்படுகிறார், என்றும் அவர் பேசப்படுவார். எனவேதான் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். வள்ளுவர் பாடும்போது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுலகில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று பாடுவார். இந்த உலகத்திலே வாழ வேண்டிய நீதிப்படி ஒரு மனிதன் வாழும்போது அந்த மனிதனுக்கு வானுலகிலும் ஆண்டவருடைய இடத்திலே, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே இடம் உண்டு என்று வள்ளுவர் பாடுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை எல்லாம் இறைவன் அவருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை அழைத்திருக்கின்றார். நமக்காகவே ஆண்டவர் இந்த பூவுலகிலே வந்து அவருடைய ஜீவனையே தந்திருக்கிறார். நாம் வாழ வேண்டிய வழிமுறையையும் அவர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் படித்து பட்டங்கள் பெறுவதோடு அறிவை பெருக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பணம் சம்பாதிப்பதும் உயர்ந்த இடத்தை பிடிப்பதும் நம்முடைய எண்ணம் மட்டுமல்லாமல் இறைவன் தருகின்ற ஞானத்தை பெற்று இந்த உலகத்திலே நீதியாய் உண்மையாய் இறைமக்களாய் வாழ, நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, உண்மையை கண்டறிய இறைஞானம் தேவை. உண்மையை கண்டறிய இறைஞானம் நமக்கு தேவை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பல வேளைகளிலே பொய் மேலோங்கி நிற்கிற ஒரு உலகம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் சாலமோன் மன்னனிடத்திலே 2 பேர் ஒரு வழக்குக்காக வருகின்றார்கள். 2 பெண்கள். இந்த 2 பெண்களும் ஒரே வீட்டிலே வசித்தவர்கள். 2 பேரிலே ஒருவர் ஒரு ஆண் குழந்தையை முதலாவது பெற்றெடுக்கிறார். 3 நாள் தாண்டி இன்னொருவர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். இந்த இருவரும் ஒரே வீட்டிலே வாழுகின்றார்கள். ஆனால் ராத்திரியிலே தூக்கத்திலே ஒரு பெண் புரண்டு படுத்ததிலே தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது. எனவே தன்னுடைய இறந்த குழந்தையை பக்கத்திலே படுத்த அந்த பெண்மணியினுடைய பக்கத்திலே கடத்திவிட்டு உயிரோடு இருந்த குழந்தையை தன்னுடைய பக்கத்திலே சேர்த்து கொண்டாள். இருவரும் வழக்கு மன்றத்திலே மன்னனிடத்திலே கடைசியாக வருகிறார்கள். 2 பேரும், ஒரு குழந்தை உயிரோடு இருக்கிற குழந்தை, இன்னொரு குழந்தை உயிரற்ற குழந்தை. 2 பேரும் வாழ்ந்து விடுகின்றார்கள். உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடைய பிள்ளை என்று 2 பேரும் மன்னனிடத்திலே போட்டி போட்டு சொல்லுகின்றார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வழக்கு மன்னனிடத்திலே வருகிறது என்றால் அது கடைசியாக வருகிறது என்பதை நாம்
புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு வழக்கானது அல்லது நம்முடைய சமூகத்திலே நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு குற்றம், 2 பேர் ஒரு குற்றத்திற்காக நீதிக்காக வந்தார்கள் என்றால், சில வழக்குகள் காவல்துறையிலேயே, காவல் மன்றத்திலேயே அது முடிவடைகின்றது. சில வழக்குகள் கிளை நீதிமன்றத்திலிருந்து முடிவடைகின்றது. சில வழக்குகள் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்கிற நிலையிலே செல்லுகின்றது. இங்கே இந்த 2 பெண்களும் மன்னனிடத்திலே வருகிறார்கள் என்றால், பல நிலைகளிலே இந்த வழக்கு ஆராயப்பட்டு முடிவெடுக்க முடியாமல் கடைசியாக மன்னனிடத்திலே வருகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது மன்னனுடைய தீர்ப்புதான், அதற்கு மேல் முறையீடு செய்ய முடியாது. மன்னன் எந்த தீர்ப்பை சொல்லுகின்றாரோ அதுதான் கடைசியான தீர்ப்பு, அதற்கு மேல் தீர்ப்பு இல்லை. அவையிலே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மன்னனும் ஒரு சிறு பையனாக இருக்கின்றார். மன்னன் என்ன செய்ய போகின்றார் என்பது எல்லாருடைய காட்சி பொருளாக அங்கே இருக்கிறது. எல்லாரும் அதை காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மன்னன் என்ன செய்வார்? ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னன் இறைவனை ஆராதிப்பவர். தன்னுடைய ஆட்சி பொறுப்பிலே வந்தபோதே இறைவனுடைய ஞானம் எனக்கு வேண்டும், இந்த மக்களை நீதியாய் நடத்துவதற்கு, ஆளுகை செய்வதற்கு இறைஞானம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடினவர். இப்போது என்ன செய்வார்? இந்த மன்னனும் அவரும் ஒருவேளை நிச்சயமாக அவர் அங்கலாய்க்கலாம். நான் என்ன தீர்ப்பு செய்ய முடியும்? இந்த காலத்தை போல அந்த காலத்திலே மருத்துவத்துறை வளரவில்லை. மட்டுமல்லாமல் பல நிலைகளிலே உண்மையை கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியாக வந்த மன்னனிடத்திலே வந்த ஒரு நிலை. இந்த கடைசி கட்டத்திலே நான் என்ன செய்ய முடியும் என்கிற நிலையிலே மன்னனும் அங்கலாய்க்கின்றார். இந்த அங்கலாய்ப்பின் நடுவிலே ஒருவேளை அவர் நிச்சயமாக இறைவனை மன்றாடி இருப்பார். எப்படி மன்றாடி இருப்பார் என்பதை குறித்து நாம் நமக்குள்ளே சிந்தித்தால் இப்படி மன்றாடி இருப்பார் என்பதை நான் எண்ணி பார்க்கின்றேன். சர்வவல்ல தேவனே, சர்வவியாபி ராஜனே, சர்வவல்ல தேவனே, சர்வவியாபி ராஜனே, திரு கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை ஐயா. திரு கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை ஐயா. அடியேனுமது பாதம் தொழுதிட பணிவாய் வந்தேன் தேவா. நானும் பணிந்திட வந்தேன் தேவா. அடியேனுமது பாதம் தொழுதிட பணிவாய் வந்தேன் தேவா. நானும் பணிந்திட வந்தேன் தேவா. யாவிலும் உயர்ந்தவரே, யாவிலும் உயர்ந்தவரே, ஞானத்தால் நிறைந்தவரே, யாவிலும் உயர்ந்தவரே, ஞானத்தால் நிறைந்தவரே, ஜீவனின் நாயகனே, எங்கள் பாதையின் தீபமே. ஜீவனின் நாயகனே, எங்கள் பாதையின் தீபமே. அடியேனுமது
பாதம் தொழுதிட பணிவாய் வந்தேன் தேவா, நானும் பணிந்திட வந்தேன் தேவா. அடியேனுமது பாதம் தொழுதிட பணிவாய் வந்தேன் தேவா, நானும் பணிந்திட வந்தேன் தேவா. இப்படி அவர் நிச்சயமாக ஜெபித்திருப்பார். ஆண்டவரே, நீர் ஞானம் நிறைந்தவர், உம்முடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. அடியேன் உம்முடைய பாதத்தை நான் தொழுகிறேன், எனக்கு ஞானம் தாரும். ஞானத்தால் நிறைந்த என் தெய்வமே, எனக்கு ஞானம் தாரும் என்று சொல்லி நிச்சயமாய் மன்றாடி இருப்பார். அந்த ஜெபத்தோடு கூட வந்தார். அவையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். என்ன கட்டளை? வசனம் 23 முதல் படிக்கும்போது, அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததனால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அமன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ராஜாவினுடைய கட்டளையை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான கட்டளை இல்லையா? பட்டயத்தை கொண்டு வந்து பிள்ளையை 2 துண்டாக வெட்டுங்கள் என்று சொல்லுகிற கட்டளை பயங்கரமான கட்டளை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே அந்த குழந்தையை வெட்டி போடுவது அல்ல ராஜாவினுடைய உள்நோக்கம். இந்த குழந்தையை வெட்டுங்கள் என்று சொல்லும் போது உண்மையான தாய் உள்ளம் துடிக்கும் என்பது ராஜா ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால் உணர்ந்துதான் இந்த கட்டளையை அங்கே பிறப்பித்தார். உண்மையான தாய் யார் என்பதையும் கண்டுகொள்கிறார். அந்த தாயினிடத்தில் அந்த பிள்ளையை பத்திரமாக கொடுக்கின்றார். அவையில் எல்லாரும் கடவுள் அருளின ஞானம் மன்னனுக்கு இருக்கிறது என்பதை கண்டு சிறு பிள்ளையாக இருக்கிற இந்த ராஜாவை குறித்து அவையார் எல்லாரும் பயந்தார்கள் என்று திருமறை சொல்லுகின்றது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் வாழுகின்ற உலகம் அநீதி நிறைந்தது, மாயையான உலகம். சங்கீதக்காரர் சொல்லும்போது, வீணானதை பற்றி கொள்ளாமல் என்னை காத்தருளும் என்று சொல்லி மன்றாடுகிறார். மாயையான இந்த பொய் உலகத்திலே நாம் மெய்யானவர்களாய், இறைமக்களாய், நீதியாய், உண்மையாய், கடவுளின் அடியவர்களாய் வாழ ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். அந்த ஞானம் நம்மை நீதியின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே நம்மை நடத்தும். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவனால் இந்த உலகத்திலே உண்மையாய் நம்முடைய வாழ்வு நடத்தப்படட்டும். அந்த நல்ல மெய் வாழ்வினால் இறைவனால் இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நமது விசுவாசத்தில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாள் துருப்பத்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். தொழுகைக்கு நிறைவாக கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக ஞான பாடல் 472 பாடுவோம். ஞான பாடல் 472. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். அன்பு பாராட்டி காப்பவரா எந்தனை தாங்கி பூரணமா இந்த நீத்தம் கூட்டுகிறா இன்னும் நீங்காமல் பாதுகாப்பா இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடொளி காலம் ஸ்தோத்திரிக்கிறேன். சமாதானம் ரம்மியமோ துய தேவாவி வல்லமையோ உன்னைய நாத தந்துவிட்டார். விண்ணிலும் சேர்த்து வாழச் செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடொளி காலம் ஸ்தோத்திரிப்பேன். ஜெபம் எடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, நீ தந்த இந்த தொழுகைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் விண்ணிலிருந்து வரும் ஞானம் குறித்த பொருளில் இந்த தொழுகை முழுவதையும் எங்களுக்கு ஆசித்து தந்தபடியால் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் தந்த நல்ல அருளின் வழியாய் விண்ணிலிருந்து வருகின்ற ஞானத்தினுடைய பொருளை புரிந்து கொண்டோம். இந்த தொழுகையை நிறைவு செய்து திரும்புகின்றோம். பிரியாத நேசங்களோடு கூட இருந்து தவணிகளை வாழ்ந்து மறுபடியும் ஆண்டுடைய நாமத்திலே கூடி வரும் வரை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.